Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சி 9th standard exercise 2.5 பார்க்க போறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேடிக்கல் நோட்டேஷன் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குறத நம்ம ரேடிக்கல் நோட்டேஷன்னு சொல்லுவோம். அதாவது nth இத எப்படி ரீட் பண்ணனும் அப்படினா nth root of x equal to r அப்படினு சொல்லி ரீட் பண்ணனும். அப்ப இங்க r ஓட வேல்யூ நீங்க என்னன்னு கேட்டிங்கனா nth root of x. ஓகே, அதுல nங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், rங்கிறது ரியல் நம்பர். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த r பவர் n is equal to xன்னு இருக்கு இல்லையா, இதை தான் வந்து அவங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இது எப்படி இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்த r பவர் n அப்படிங்கும் போது இந்த பவரில் இருக்க எண்ணை வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது ரூட் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த பவரில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த அவ்வளோ ரூட் அது ஆகிடும். அதாவது இங்கே r பவர் n அப்படின்னா இந்த n அந்த சைடு போகும்போது nth ரூட் ஆகிடும். ஓகே, கிளியர்? அடுத்து பாருங்கள், r is called the nth root of x and we write nth root of x is equal to r. இது தான் வந்து நம்ம radical notation சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிற பாருங்க. இப்போ இவங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா r பவர் n is equal to x அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு r மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த எண்ணை வந்து நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகும்போது இந்த பவர் வந்து நெக்ஸ்ட் சைட் போச்சுன்னா ரூட் ஆகிடும். அப்போ nth ரூட் ஆகிடும். பிகாஸ் இங்கே n இருக்கனால இது nth ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகே, இது நான் ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிற பாருங்க. இப்போ நமக்கு 2 கியூப் அதோட வேல்யூ வந்து 8. ஓகே, 2 வந்து நீங்கள் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வந்து ஆன்சராக கிடைக்கும். இப்போ 2 is equal to என்ன ஆகிடும், இந்த பவர் 3 நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகும்போது இது என்ன ஆகிடும் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு ஆகிடும். ஓகே, இதை வந்து nth ரூட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு சொல்கிறோம். ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ரேடிக்கல் நோட்டேஷன்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர்? இப்போ அடுத்து பாருங்கள், த சிம்பிள் nth ரூட் is called a radical. இதை தான் வந்து நம்ம ரேடிக்கல்னு சொல்லுவோம். n is the index of the radical. ஓகே, nங்கிறது வந்து இதோட இண்டெக்ஸ் and x is called the radicand. x வந்து நம்ம ரேடிக்கன்ட்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க, இந்த ரூட்டை வந்து நம்ம ரேடிக்கல்னு சொல்கிறோம், இந்த n வந்து நம்ம இண்டெக்ஸ்னு சொல்கிறோம், இந்த x இருக்கு இல்லையா அந்த x வந்து நம்ம ரேடிக்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். இப்போ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், r is equal to nth root of x அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை வந்து ரேடிக்கல் நோட்டேஷன்னு சொல்லுவோம். ஓகே, இதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், x நீங்கள் போட்டுக்கோங்க, இந்த ரேடிக்கன்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே எழுதிட்டு இங்கே இது வந்து nth ரூட்டு தானே. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் தெரியுமா, x to the power 1/n எழுதிக்கணும். ஓகே, கிளியர்? அப்போ இங்கே ஆரோட வேல்யூ நம்ம இந்த ரேடிக்கல் நோட்டேஷனை வந்து நம்ம எப்படி மாற்றிட்டோன்னு பாருங்கள், x to the power 1/n எழுதியிருக்கோம். இதை தான் வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. we write nth root of x as x to the power 1/n. ஓகே, இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 64 அது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 64 பவர் 1/3. பிகாஸ் இங்கே 3 இருக்குது, ஸோ நம்ம 1/3ன்னு எழுதணும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், ரூட் ஆஃப் 25ன்னு சொன்னாங்கன்னா எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ரூட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே நமக்கு 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் தான் இந்த நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணாமல் அவங்க வெறும் அந்த ரூட்டுன்னு மட்டும் போடுவாங்க. அப்போ ரூட்டுன்னு போட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே 2 இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் எழுதுறது அப்படின்னா 25 பவர் 1/2 பாரு, இங்கே இருக்கிற இந்த இண்டெக்ஸை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ 25 பவர் 1/2ன்னு எழுதணும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 power 6 is equal to 64 அப்படின்னா இதை வந்து ரேடிக்கல் நோட்டேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 6th root of 64ன்னு எழுதுவோம். இது இண்டெக்ஸ் நோட்டேஷன் என்ன பண்ணுவோம், 64 to the power 1/6ன்னு எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், 2 power 5 is equal to 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடிக்கல் நோட்டேஷனில் வந்து 5th root of 32ன்னு எழுதுவோம். இங்கே வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷனில் வந்து 32 power 1/5ன்னு எழுதுவோம். ஓகே, அது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். இப்போ எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 1 பாருங்கள், ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 power n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 power nன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ரோமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 625ன்னு இருக்குது. அப்போ நம்ம 625ஓட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், 625ன்னு எடுத்து எழுதிட்டு இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது நமக்கு 5 டேபிள் கிடைக்கும் இல்லையா, அப்போ 1 5s are 5, இங்கே நமக்கு பேலன்ஸ் 1 கிடைக்கும். அப்போ 2 5s are 10, இங்கே பேலன்ஸ் 2 ஆகிடும், 5 5s are 25ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், திரும்ப 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 5s are 10, பேலன்ஸ் 2 வந்துடுமா, அப்போ 5 5s are 25. திரும்ப 5 டேபிள் எடுத்திங்கன்னா
5 5 25, திரும்ப 5 டேபிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே 1ன்னு ஆகிடும். அப்போது நம்ம 625 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 இருக்குது. அப்போது 5 பவர் 4ன்னு நம்ம எழுதலாம். அப்போது 625 இஸ் ஈக்குவல் டு 5 to the power 4. பாருங்கள், நம்ம 5 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் எழுதிட்டோமா கொடுத்துருக்க கொஷினை. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இப்போ கொஷின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 2 பாருங்கள், 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொஷின் நமக்கு 5 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே 5 பவர் என்னங்கிற ஃபார்மேட் வரணும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்து நம்ம எழுதிட்டோம்னா போதும். ஓகே, நல்லா கவனிங்க. இதில் வெறும் 5 அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே 5 பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் a பவர் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் எம். அதாவது பவரில் மைனஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ரெசிப்ரோக்கல் வந்து எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இங்கே ரெசிப்ரோக்கல் இருக்குது, 5ஓட ரெசிப்ரோக்கல் இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 5 to the power -1 எழுதணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் கிடச்சிருச்சா. 1/5 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 5 பவர் -1. அதாவது இந்த பவர் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த பவரில் நீங்கள் மைனஸ் சைன் போட்டுட்டிங்கன்னா போதும். இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். பவரில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதணும். நம்பரில் நம்ம மாற்றக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், பவரில் அங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மைனஸ் சைன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்தோம்னா √5 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரேடிக்கல் இண்டெக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் தான் மாற்றுறதுக்கு வந்து நம்ம 5 அந்த ரேடிக்கல்ஸ் அப்படியே எழுதிட்டு 1/, இங்கே இருக்க இண்டெக்ஸ் எடுத்து எழுதுவோம். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட், அதாவது இங்கே நம்பர் எதுவும் மென்ஷனே ஆலின்னு இது ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட்னா இங்கே வந்து நமக்கு 2 இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன எழுதணும் 5 to the power 1/2ன்னு எழுதணும். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இல்லையா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்த்தலாம். ஃபோர்த் சம் பாருங்கள், √125ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 125ஓட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 5s 10 வரும், பேலன்ஸ் 2 ஆகிடும். 5 5s 25, திரும்ப 5 டேபிள் எடுக்கும்போது 5 5s 25, திரும்ப நம்ம 5 டேபிள் எடுக்கும்போது இங்கே 1 கிடைக்கும். அப்போ 125 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 5s இருக்கா. அப்போ 5 பவர் 3ன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு 125க்கு பதிலாக நமக்கு 5 பவர் 3ன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள், 5 வந்து 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 5 பவர் 3ன்னு கிடச்சிருக்கா. இங்கே நம்ம ரூட் இருக்குது, நம்ம ரூட் போட்டுக்கலாம். அப்போ √5 பவர் 3 நமக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் இந்த 125க்கு பதிலாக தான் நம்ம 5 பவர் 3 நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 5 பவர் 3 இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு எழுதணும். பிகாஸ் நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வந்து படித்தோம், இங்கே வந்து வெறும் ரூட் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட பவர் வந்து நமக்கு இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு 125க்கு பதிலாக நமக்கு 5 பவர் 3ன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள், 5 வந்து 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 5 பவர் 3ன்னு கிடச்சிருக்கா. இங்கே நம்ம ரூட் இருக்குது, நம்ம ரூட் போட்டுக்கலாம். அப்போ √5 பவர் 3 நமக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் இந்த 125க்கு பதிலாக தான் நம்ம 5 பவர் 3 நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 5 பவர் 3 இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு எழுதணும். பிகாஸ் நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வந்து படித்தோம், இங்கே நமக்கு இங்கே வெறும் ரூட்டுன்னு இருந்ததுன்னா இங்கே நமக்கு இண்டெக்ஸ் வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா இந்த பேஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதாவது 5 பவர் 3 அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த ரூட்டுக்கு பதிலாக இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு சொல்லி எடுத்து எழுதுகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள் 5 இது வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள் ஃபார்முலா a பவர் m த ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ பவர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது a பவர் m இன்டூ nன்னு கிடைக்கும். பாருங்கள், a பவர் m த ஹோல் பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பவர்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி எழுதணும். இப்போ அதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு இங்கே இருக்குது 5 பவர் 3 பவர் 1/2ன்னு இருக்கா. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்டூ இங்கே 1/2ன்னு ஆகிடும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5 பவர் 3 இன்டூ 1 உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். டினாமினேஷனில் 2 இருக்கா. ஸோ நீங்கள் 2 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to the power 3/2. இன்னொரு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது இங்கே 125க்கு பதிலாக நம்ம 5 பவர் 3ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்து 5 பவர் 3ன்னு எழுதிட்டு இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம பவர் 1/2ன்னு எழுதுகிறோம். இப்போ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்து இந்த 2 பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்டூ 1/2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3/2ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5 பவர் 3/2. ஓகே, இல்லையா? செகண்ட் சம் போயிடலாம்.
செகண்ட் சம் பாருங்கள், ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 பவர் n. இதுக்கு முன்னாடி நம்ம சம்மில் வந்து 5 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் எழுத சொன்னாங்க. இங்கே வந்து நமக்கு 4 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்குது. அப்போ 16ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து நம்ம 4ன்னு எடுக்கணும். பிகாஸ் இங்கே வந்து நமக்கு 4 பவர்னு கேட்டதுனால இங்கே நம்ம 4 டேபிள் நம்ம எடுக்கும் போது நமக்கு 4 கிடைக்கும். பிகாஸ் 4 4s are 16. திரும்பி ஒரு 4 எடுக்கும் போது இங்கே உங்களுக்கு 1 ஆகிடும். அப்போ 16 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 to the power 2ன்னு சொல்லி எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து உங்களுக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8 வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 4 வந்து கிடைக்கும். ஓகே, பட் நமக்கு 4 வந்து ஒரு 4 தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 2 எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே 8 இருக்குது. அப்போ நம்ம 2 எடுக்கும்போது 4 2s are 8ன்னு கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுக்கும்போது 2 2s are 4ன்னு கிடைக்கும். திரும்ப 2 எடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு 1 ஆகிடும். ஓகே, அப்போது இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 கியூப்னு எழுதலாம். அதாவது 2 பவர் 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். பட் இவங்க இங்கே இந்த கொஷினில் என்ன சொன்னாங்க, 4 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் தான் அவங்க எழுத சொன்னாங்க. நம்ம வந்து 2 பவர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஆனால் இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √4ன்னு எழுதலாம். ஏன்னா √4ஓட வேல்யூ தான் வந்து 2. ஓகே, அப்போது இந்த 2க்கு பதிலாக நான் √4ன்னு நான் எழுதிட்டேன். இங்கே பவர் 3 இருக்குல்ல, ஸோ நான் பவர் 3 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த √4ங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், 4 பவர் 1/2ன்னு எழுதுவோமா? இப்போ தான் நம்ம படித்தோம், ரேடிக்கல் நோட்டேஷன் இருந்ததுன்னா அதை ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக மாற்றுறதுக்கு வந்து 4 பவர் 1/, இது என்ன ரூட்டோ அந்த நம்பர் வந்து நம்ம இங்கே போடுவோம். இது வந்து ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுனால நம்ம இங்கே 2ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இந்த √4க்கு பதிலாக நம்ம 4 பவர் 1/2 நம்ம எழுதிட்டோம். இங்கே பவர் 3 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்கே பவர் 3 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க 8th லா ஆஃப் எக்ஸ்பொனன்ஸில் a பவர் m த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. அதாவது இங்கே பாருங்கள், பவர்ஸ் இந்த மாதிரி பவர்ஸ் இருந்ததுன்னா இந்த 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும். அப்போது இங்கே பாருங்கள் 4 இந்த 1/2 இன்டூ 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3/2ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 4 to the power 3/2. ஓகே, கிளியர்? இங்கே ஏன் நான் 4 டேபிள் எடுக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் 4 டேபிள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களுக்கு 2ன்னு வரும். அப்போ நீங்கள் 2 தானே எடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா வந்திருக்கும், 4 into 2ன்னு வந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி எழுத முடியும்? இந்த ப்ரீவியஸ் சம்மில் வந்து ரெண்டுமே 4 வந்ததுனால நம்ம 4 பவர் 2ன்னு எழுதணும். பட் இங்கே நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் 4 இன்னொரு நம்பர் 2ன்னு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எழுத முடியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதே வந்து நம்ம இந்த √4 அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றும் போது நமக்கு 4 பவர் என்னங்கிற ஃபார்மேட் வந்து கிடைக்கிது. கிளியர்? இப்போ அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். 32ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 32ஓட ஃபேக்டர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் 2வே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே 1 2s are 2, இங்கே பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12ன்னு கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுக்கும்போது 8 வருது. திரும்ப 2 டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே 4 கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுக்கும்போது 2, அடுத்து 2 எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே 1ன்னு ஆயிடுது. அப்போ 32 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5. அப்போ 2 பவர் 5ன்னு சொல்லி நம்ம எழுதலாம் 32வை. ஓகே, இப்போது இந்த 2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா √4ன்னு எழுதிக்கலாம். 2க்கு பதிலாக நம்ம √4ன்னு எழுதும்போது √4 பவர் 5ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த √4க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். அப்போ 4 பவர் 1/2, இங்கே ஒரு பவர் 5 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது 4 இந்த 1/2 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/2 இன்ட்டு 5 அப்போ என்ன வரும், 1 into 5 5, டினாமினேட்டரில் 2 வருமா, அப்போ 5/2ன்னு கிடைக்குமா? அப்போ நம்ம இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 5/2ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். அப்போ இங்கே கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம 4 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் வந்து எடுத்து எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம 3 பார்த்துடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள், 49 பவர் 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 49ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ 49ங்கிறது 7 டேபிளில் தான் வரும். ஸோ 7 7s are 49 கிடைக்கும். அப்போ திரும்ப இன்னொரு 7 டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 49 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 7 பவர் 2ன்னு எழுதுவோம். பாருங்கள், 2 7 வந்திருக்கா. அப்போ 49 வந்து நம்ம 7 பவர் 2ன்னு எழுதுவோம். அப்போது இங்கே ஹோல் பவர் இங்கே 1/2ன்னு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா a பவர் m த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்டூ என்னங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 7 பவர் 2
இன்ட்டு 1/2. அப்போ பாருங்கள், இங்கே இருக்க 2வும் இங்கே இருக்க 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 7/1. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாமா? செகண்ட் சம் பாருங்கள். 243 பவர் 2/5ன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 243யோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், 243 இது வந்து நமக்கு 3 டேபிளில் வரும். அப்போ நம்ம 3 எடுக்கும் போது 8 3s are 24. இங்கே வந்து உங்களுக்கு 1 3s are 3ன்னு கிடைக்கும். 8 3s are 24, அடுத்து 1 3s are 3ன்னு கிடைக்கும். திரும்ப நான் 3 டேபிள் எடுக்கிறேன். அப்போ 2 3s are 6 வந்துருமா? அப்போ பேலன்ஸ் இங்கே 2 ஆயிருமா? 7 3s are 21ன்னு கிடைக்கும். திரும்ப நான் 3 டேபிள் எடுக்கிறேன். 9 3s are 27ன்னு கிடைக்கும். திரும்ப 3 டேபிள் எடுக்கும்போது 3 3s are 9. திரும்ப 3 டேபிள் எடுக்கும்போது இங்கே உங்களுக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போது இந்த 243 நமக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, பாருங்கள், 1 2 3 4 5. அப்போது 5 3s வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே 243க்கு பதிலாக 3/5ன்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஓகே, பாருங்கள், 3/5ங்கிறது தான் 243. அப்போ 3/5ன்னு எழுதிட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது? பவரில் 2/5 இருக்கா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். a/m the whole power n is equal to a/m into n. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3/5 into இந்த 2/5 கிடைக்கும். பாருங்கள், இந்த 2 பவர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5ம் இந்த 5ம் உங்களுக்கு கட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3/2. 2 வந்து நியூமரேட்டரில் தானே இருக்குது. ஸோ 3/2ன்னு கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே. அப்போ வெறும் 3/2ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 3/2ஓட வேல்யூ என்னது? 3 into 3 தான் நம்ம 3/2ன்னு சொல்லுவோம். அப்போ 3 into 3 என்ன ஆகிடும்? 9. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 power -3/2ன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள், 9 power -3/2ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பவரில் மைனஸ் சைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிடுங்க. பாருங்கள், பவரில் இங்கே மைனஸ் சைன் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த நம்பரோட இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிடணும். அப்போ பேஸோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9. ஓகே, அப்போ 1/9 பவர் இந்த மைனஸ் சைனை விட்டுட்டு எழுதிக்கோங்க. இல்லையா? பாருங்கள், பவரில் மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னா இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிட்டு இந்த பவரை அப்படியே சைனை மட்டும் மாற்றி எடுத்து எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/ இந்த 9க்கு பதிலாக நம்ம 3 ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாம். ஓகே, அப்போ இங்கே பவரில் என்ன இருக்குது? 3/2ன்னு இருக்குது. இல்லையா? இப்போ இந்த பவர் வந்து நம்ம நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், 1/3/2ன்னு வரும்போது உங்களுக்கு 1 தான் வரும். ஏன்னா 1 anything is 1 தான். ஓகே, அப்போ 1ஓட பவர் வந்து இங்கே 3/2 நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1ன்னு நான் எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் 3 ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த 3/2 கொண்டு போய் நான் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/2 into 3/2ன்னு கிடைக்கும். ஓகே, புரியுதா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? பவரில் மைனஸ் சைன் இருந்தது. இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு பவரில் இந்த மைனஸ் சைன் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். இங்கே 9ஓட ஃபேக்டர் வந்து நம்ம 9 வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ 1/3 ஸ்கொயர் பவர் 3/2ன்னு எழுதிட்டோம். இப்போ இந்த பவர் கொண்டு போய் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது 1/3/2னாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ நான் 1 மட்டும் போட்டுக்கிறேன். 3/2 பவர் 3/2ன்னு போடும்போது இது நம்ம இந்த 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் a/m the whole power n is equal to a/m into n. ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு 3/2 into 3/2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2வும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ 1/3/3ன்னு கிடைக்குமா? அப்போ 1/3/3யோட வேல்யூ என்ன வரும்? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 into 3 into 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 1/27. ஓகே, இல்லையா? இப்போ ஃபோர்த் சம் பார்த்துடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். பாருங்கள், ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64/125 பவர் -2/3ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் சம் பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு பவரில் மைனஸின்னு வந்தது அப்படின்னா இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கோங்கன்னு நான் சொன்னேன். அப்போது 64/125ஓட ரெசிப்ரோக்கல் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு 125/64ன்னு கிடைக்கும். ஓகே,
அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதும் போது என்ன பண்ணிடணும், இந்த பவரில் இருக்க மைனஸ் சைனை விட்டுட்டு வெறும் பவர் மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ நமக்கு 2/3ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 125ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 125 5 டேபிள் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 5s 10 வரும். பேலன்ஸ் இங்கே 2 ஆயிடுச்சுன்னா 5 5s 25ன்னு கிடைக்கும். திரும்ப நான் 5 டேபிள் தான் எடுக்கணும். அப்போ 5 இங்கே வந்துடும். திரும்ப 5 டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே 1ன்னு கிடைக்குது. அப்போது இந்த 125க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 5 power 3ன்னு எழுத போகிறோம். பாருங்கள், 5 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 64ஓட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ 64ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 64 வந்து 4 வந்து நீங்கள் 3 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 64 வரும். 4 × 4 16 அது கூட இன்னொரு 4 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 64ன்னு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் 4 எடுத்தோம்னா எனக்கு 16 இங்கே வரும். திரும்ப மறுபடியும் ஒரு 4 எடுக்கும் போது 4, திரும்ப மறுபடியும் 4 எடுக்கும் போது இங்கே உங்களுக்கு 1ன்னு கிடச்சிடும். அப்போ 64 வந்து நம்ம 4 க்யூப்னு எழுதலாம். பாருங்கள், இங்கே 4 க்யூப்னு எழுதிக்கலாம். அப்போது பாருங்கள், இங்கே பவரில் 2/3 இருக்குது. அந்த 2/3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2/3 வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் பண்ண மாதிரி தனித்தனியாக ஒரு பவர் நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக கொண்டு போக போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் வந்து உங்களுக்கு 5 power 3ன்னு இருக்குது. இதை நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு 2/3ன்னு ஆகிடும். அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து 4 power 3 இருக்குது. இதை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு இங்கே 2/3ன்னு ஆகிடுமா. பாருங்கள், இந்த 3யும் கட் ஆகிடும், இந்த 3யும் கட் ஆகிடும். அப்போ நமக்கு நியூமரேட்டரில் வந்து 5 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு, டினாமினேட்டரில் வந்து 4 ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25. 5 × 5 25. 4 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 16 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25/16. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்த்தலாம். யூஸ் அ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தலாம். √5. அப்போ இதை ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் 5 எடுத்து எழுதிட்டு பவர் 1/, இது என்ன ரூட்டுன்னு பாருங்கள், இது ஸ்கொயர் ரூட். ஏன்னா இங்கே வந்து நம்பர் மென்ஷன் ஆகலை அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட்னா நீங்கள் வந்து இங்கே 2ன்னு எழுதணும். அப்போ 5 power 1/2 தான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்தலாம். இங்கே அவங்களே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 7 to the power 1/2ன்னு எழுதுவோம். ஓகே, இது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்தலாம். பாருங்கள், தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் 49 power 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, க்யூப் ரூட் ஆஃப் 49 power 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் இந்த 49 வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 7 ஸ்கொயர்னு எழுதலாம். பிகாஸ் 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் வந்து 49. இதோட பவர் வந்து நமக்கு 5ன்னு இவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டை வந்து நான் 1/3ன்னு எழுதிக்கிறேன். பாருங்கள், 7 ஸ்கொயர் இந்த ரூட்டுக்கு பதிலாக நான் வந்து க்யூப் ரூட்டுக்கு பதிலாக இங்கே 1/3 நான் எழுதுகிறேன். ஓகே, பாருங்கள், இந்த க்யூப் ரூட்டுக்கு பதிலாக நான் இந்த 7 ஸ்கொயர் பவர் 1/3 நான் எழுதுகிறேன். ஓகே, இங்கே வெளியில் வந்து நமக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து இது கூட மல்டிப்ளை ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 ஸ்கொயர் பவர் 1/3 × 5னா உங்களுக்கு 5/3ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ திரும்ப என்ன பண்ணணும், இந்த 2வை கொண்டு போய் இந்த பவரோட மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போது 7 to the power 2 × 5/3. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 5 வந்து உங்களுக்கு 10ன்னு ஆகிடும். டினாமினேட்டரில் 3ன்னு கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 7 to the power 10/3. பாருங்கள், இன்னதோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 49க்கு பதிலாக நம்ம 7 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அடுத்து இந்த க்யூப் ரூட்டுங்கிறது நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வந்து 1/, இது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எழுதிட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிட்டு இந்த பவரில் 1/3 நம்ம எழுதுவோம். ஸோ நான் அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 7 ஸ்கொயர் நான் அப்படியே எழுதிட்டு 1/3 × இங்கே ஒரு பவரில் இங்கே பவர் இருக்கிறனால இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/3 × 5 மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 5 5/3ன்னு கிடைக்குது. இப்போ திரும்ப இது வந்து நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது a⁻m இந்த ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் திரும்ப வந்து இந்த பவர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 5/3ன்னு கிடைக்குது. இங்கே எந்த நம்பரும் நம்ம கேன்சல் ஆகலை, அதனால் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 5 வந்து 10 ஆகிடும். பை இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 7 to the power 10/3. ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்தலாம். இந்த ஃபோர்த் சம் பாருங்கள், 1/³ ஹோல் பவர் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவரில் -n போட்டுக்குவோமா, அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ 1/³ ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா √100/1 வரும். டினாமினேஷனில் 1 போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பவரில் வந்து -7 நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொஷின் கொடுத்துருந்தாங்க, இங்கே பவரில் 7 இருந்தது, இதோட ரெசிப்ரோக்கல் நான் எழுதினேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பவரில் வந்து நான் -சைன் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 100க்கு பதிலாக நம்ம 10² எழுதலாம். ஓகே, இந்த 100க்கு பதிலாக 10² எழுதலாம். இப்போ வெளியில் வந்து பவர் -7 இருக்குது, அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 10² அப்படியே வச்சுட்டு இந்த √3 இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வந்து 1/3 எழுதிக்கிறோம். அதாவது இந்த கியூப் ரூட்டுக்கு பதிலாக இந்த நம்பர் பவர் 1/3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இங்கே வெளியில் ஏற்கனவே இன்டூ -7 வெளியில் -7 இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இன்டூ -7 கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 10² இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்க 1 × -7 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 10 மட்டும் வச்சுட்டு திரும்ப இந்த பவர், அதாவது இந்த ஃபார்மேஷனில் இருக்கா பாருங்கள், a⁻m இந்த ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்மேஷனில் இருந்ததுன்னா நம்ம பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்ம பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × -7/3. இப்போ இந்த பவரில் எந்த நம்பரும் கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × -7 வந்து உங்களுக்கு -14 ஆகிடும். டினாமினேஷனில் 3 இருக்கா, ஸோ நீங்கள் 3 எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 10⁻14/3 சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்த்தலாம். ஃபைண்ட் த 5th ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் சம் பார்த்தலாம் 32 கொடுத்துருக்காங்க. இங்கே கொஷினில் வந்து ஃபைண்ட் த 5th ரூட் ஆஃப் 32 அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணும்போது நமக்கு இங்கே எப்படி இதை நம்ம எழுதுவோம் அப்படின்னா 5th ரூட் ஆஃப் 32 நம்ம எழுதுவோம். ஓகே, பாருங்கள், ஃபைண்ட் த 5th ரூட் ஆஃப் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th ரூட் ஆஃப் 32 நம்ம எழுதணும். அப்போ இந்த 32ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம 2 டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே 16 கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுக்கிறோம் 8, திரும்ப 2 டேபிள் எடுக்கிறோம் 4, திரும்ப 2 டேபிள் எடுக்கும்போது இங்கே 2, அப்புறம் 2 டேபிள் எடுக்கும்போது இங்கே 1 கிடச்சிருது. அப்போ 32 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பாருங்கள் 1 2 3 4 5 அப்போ 2⁵ சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ இங்கே எழுதிடலாம் 5th ரூட் ஆஃப் 2⁵ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இந்த ரூட்டும் இங்கே இருக்க பவரும் வந்து நம்ம கேன்சல் ஆகிடும். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2⁵ நம்ம எழுதிட்டு இந்த 5th ரூட் ஆஃப் 5ங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், இதோட பவர் 1/5 எழுதுவோமா. ஏற்கனவே நமக்கு இங்கே 2⁵ இருக்குது, இதோட நம்ம பவர் 1/5 எழுதும் போது அந்த ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுமா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு 2⁻1. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிடலாம். அதாவது இங்கே இருக்க பவரும் இந்த ரூட்டோட இண்டெக்ஸும் சேமாக இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணி இதோட ஆன்சர் வந்து நீங்கள் 2ன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 243 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 5th ரூட்டுன்னு கேட்டதுனால நம்ம இங்கே வந்து 5th ரூட் ஆஃப் 243 நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 243ஓட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து நமக்கு 3 டேபிளில் கிடைக்கும். அப்போ 8, இங்கே 1 கிடைக்கும். அடுத்து 3 டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு 27 கிடைக்கும். திரும்ப நம்ம 3 டேபிள் எடுக்கும்போது 9 வரும். திரும்ப 3 டேபிள் எடுக்கும்போது 3, திரும்ப 3 டேபிள் எடுக்கும்போது இங்கே 1ன்னு கிடைக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 3 5 வந்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம 5th ரூட் ஆஃப் 3⁵ எழுதுகிறோம். ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன் இங்கே வந்து உங்களுக்கு இந்த இண்டெக்ஸும், அதாவது எத்தனாவது 5th ரூட் அப்படின்னா இங்கேயும் பவர் உங்களுக்கு 5 இருக்குது அப்படின்னா இது இந்த ரூட்டும் இந்த பவரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3. ஓகே, இப்போ 3rd சம் பார்த்துடலாமா. அடுத்து 3rd சம்மில் பாருங்கள் 1 லேக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கொஷின் என்ன அப்படின்னா 5th ரூட் ஆஃப் 1 லேக். இப்போது இந்த கொஷின் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இதில் நமக்கு எவ்வளோ ஜீரோஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 ஜீரோஸ் இருக்குது. அப்போ இது நம்ம வந்து 10⁵ சொல்லி எழுதலாம். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள் இந்த ரூட்டும் இந்த பவர் 5ம் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 10. அப்போ 10 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்த்துடலாம்.
4th கொஷின் பாருங்கள் 1024/3125 கொடுத்துருக்காங்க. 4th சம் பாருங்கள் 1024/3125 கொடுத்துருக்காங்க. இது 5th ரூட் இல்லையா, அப்போ நம்ம 5th ரூட் ஆஃப்னு போட்டுட்டு இந்த கொஷின் நம்ம எடுத்து எழுதுகிறோம். 1024/3125 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1024ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 டேபிள் எடுத்து எழுதுகிறேன். 5 2s 10, இங்கே 1 2s 2ன்னு கிடைக்கும். அடுத்து 2 2s 4. அடுத்து நான் 2 டேபிள் எடுக்கிறேன். 2 2s 4, இங்கே வந்து பேலன்ஸ் 1 ஆகிடுமா. அப்போ 5 2s 10, பேலன்ஸ் 1 கிடைக்கும். 6 2s 12. அடுத்து பாருங்கள் 2 டேபிள் எடுக்கும்போது 1 2s 2, 2 2s 4, அப்போ இங்கே பேலன்ஸ் 1 ஆகிடுமா. அப்போ 8 2s 16. அடுத்து 2 டேபிள் எடுக்கும்போது 6 2s 12, அப்போ 4 2s 8. அடுத்து 2 டேபிள் எடுக்கும்போது 3 2s 6, 2 2s 4. நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுக்கும்போது 1 2s 2, இங்கே பேலன்ஸ் 1 கிடைக்கும். 6 2s 12. அடுத்து 2 டேபிள் எடுக்கும்போது இங்கே 8. நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுக்கும்போது 4, அப்புறம் 2 டேபிள் எடுக்கும்போது 2, நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுக்கும்போது இங்கே 1. அப்போ நமக்கு எவ்வளோ 2 வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 2 வந்திருக்கு. ஓகே, அப்போது நமக்கு 2 பவர் 10ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஆனால் இங்கே நமக்கு 5th ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5th ரூட் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள் 5ன்னு இங்கே 5 வந்தால் தான் இந்த ரூட்டும் இந்த பவரும் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் இந்த நம்பர் மட்டும் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த 2 பவர் 10 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 5ன்னு எழுதலாம். எப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது 2 × 2 தானே 4. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து 4 ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் 2 2s 4, 2 2s 4, 2 2s 4, 2 2s 4. இப்போ எவ்வளோ 4 வந்திருக்குன்னு பார்க்கலாமா. பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு. 4 பவர் 5ங்கிறது தான் வந்து 1024ஓட ஆன்சர். ஓகே, அப்போது 2 பவர் 10னாலும் 4 பவர் 5னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இங்கே நமக்கு 5 வேணும், அப்போ தான் நமக்கு கேன்சல் ஆகுங்கிறதுனால நம்ம 2 பவர் 10ன்னு கிடச்சதை வந்து நம்ம 4 பவர் 5ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, பாருங்கள் இங்கே நான் எழுதுகிறேன் 5th ரூட் ஆஃப் 1024க்கு பதிலாக நான் 4 பவர் 5ன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பாருங்கள் 3125. 5 டேபிள் எடுக்கிறோம். 6 5s 30, பேலன்ஸ் இங்கே 1 ஆகிடும். அப்போ 2 5s 10 கிடைக்கும். பேலன்ஸ் இங்கே 2 ஆகும்போது 5 5s 25ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 5 டேபிள் எடுக்கிறேன். 1 5s 5, பேலன்ஸ் இங்கே 1, 2 5s 10, பேலன்ஸ் இங்கே 2 கிடைக்கும். அப்போ 5 5s 25. அடுத்து 5 டேபிள் எடுக்கும்போது 2 5s 10, பேலன்ஸ் இங்கே 2 ஆகிடும். 5 5s 25. அடுத்து 5 டேபிள் எடுக்கும்போது 5 5s 25. அடுத்து 5 டேபிள் எடுக்கும்போது எனக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் 5 பாருங்கள் 1 2 3 4 5. அப்போது 5 பவர் 5ன்னு சொல்லி நம்ம கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே பவர் வந்து 5 வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த ரூட்டையும் இந்த 2 பவர்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சம் பார்க்கும்போது நம்ம இந்த ரூட்டு கூட இந்த 1 பவர் தான் கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரூட்டு கூட இந்த 1 பவர் தான் கேன்சல் பண்ணோம். இங்கே அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இங்கே மட்டும் ஏன் நான் 2 பவரையும் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த 5th ரூட் ஆஃப் இந்த நம்பர் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். அதாவது இந்த ரூட்டுங்கிறது வந்து இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ரெண்டுக்குமே காமன். ஓகே, அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணும்போது ரெண்டையுமே தான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு ஸ்டெப்பு நான் இங்கே எழுதி காமிக்கிற பாருங்கள். இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 5th ரூட் ஆஃப் 4 பவர் 5, 5th ரூட் ஆஃப் 5 பவர் 5 நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இங்கே. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டு இந்த பவரையும் கேன்சல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரூட்டு இந்த பவரையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இது கேன்சல் ஆகும். புரியுதா? இந்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு இங்கே எழுதலை. ஓகே, டேரெக்டாக நான் இங்கே கேன்சல் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ நியூமரேட்டரில் நமக்கு 4 கிடச்சிருக்கு, டினாமினேட்டரில் பார்க்கும்போது நமக்கு 5 கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4/5. ஓகே, இல்லையா? That's all. Thanks for watching.